பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினர் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனம். 1 John chapter 2 verse 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபிக்கிறதுனாலேயோ துதிக்கிறதுனாலேயோ பாடத்தினாலேயோ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறோன்னு நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கிறோம். நல்ல விஷயந்தான். ஆனால் ஜெபிக்கிற நீங்கள், துதிக்கிற நீங்கள் உலகத்தின் அன்போடு கூட இருந்தால், உலகத்தின் பாசத்தோடு கூட இருந்தால் பிதா இருக்க வாய்ப்பில்லை. ஏசப்புரத்தில் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பல்லவரத்தில் பிரவேசிப்பான் என்று. அப்போ அந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தர் ஏன் சொல்லணும்? உங்களுடைய ஃபெலோஷிப் எங்கே வச்சுருக்கிறீங்க? கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் உலகத்து பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கலாமா? ஒரு சகோதரி வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அவங்க தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு சகோதரி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க செய்ததெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அது சரிப்படுத்திக்கலாம், ஜெபமணி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. கடைசியில் இவங்க வேலையில் பெரிய பிரச்சனைகள் வந்தது. எனக்கு பிரியமான சகோதரியே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு உக்காண்டிருக்கீங்கள, ஏன் யூதாஸ் காரியத்து சூசைட் பண்ணி சாவாமல் கர்த்தரால் காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்கு தானே? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அந்த மனுஷனை அப்படியே கைவிட்டார். எதுக்காக? பிசாசின் பிள்ளை அவன். அதற்காக கர்த்தரை விட்டு விட்டார். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க யாராக இருக்கட்டும், ஆண்டோடைய பிள்ளைகளா பிசாசின் பிள்ளைகளா என்று முதலாவது நீங்கள் கவனித்து பார்க்கணும். எல்லோரும் மனிதர்கள் தான், ஆனால் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. தேவனால் பிறந்தவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது என்று கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக உணரும் என்று நம்புகிறேன். உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம் என்று நான் சொல்லலை. தட்ஸ் ஆல் சால்ட். அது ஒரு உப்பை போல நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நினைக்கிறது எனக்கு நடந்துடணும், நான் எதிர்பார்க்கிறது எனக்கு நடந்துடணும், நான் நினச்ச உடனே அவங்க செத்துடணும், நான் நினச்ச உடனே அவங்க பழிச்சிக்கணும், இதெல்லாம் உலகம்தாங்க. எது ஒரு நாளும் தேவ சித்தத்துக்காக தான் நம்ம கேட்கணும். தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு அற்புதத்தை பார்க்க முடியாது. அதான் சொல்கிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. பிதாவின் அன்பு இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழவே முடியாது. பிதாவின் அன்பு இல்லாமல் நம்மளால் இந்த பூமியில் எந்த ஒரு சக்ஸஸான பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரவே முடியாது. இதெல்லாம் உலகொண்டு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏசப்பா எங்கெங்கெல்லாம் இல்லாது இருக்கிறாரோ அதெல்லாம் உலகம்தாங்க. உலகத்தை நேசிக்க வேண்டாம், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். போதும். எவ்வளோதான் நம்ம இலையில் வச்சாலும் அந்த இலையில் நிச்சயமாக அவருக்கு உப்பு அப்படியே இருக்கும். தேவையாக தானே எடுத்துக்கிறாங்க. உங்களை மற்றவர்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? இந்த வார்த்தையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சகோதரியே, தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்கு நேராக உங்களை மாற்றிக்கோங்க. அவனை நம்பாதீங்க, அவளை நம்பாதீங்க. அது போய், அது பிசாசு கூட்டம். அது ஓய்வினால நேசிக்கிற கூட்டம் அல்ல. அது ஓய்வினால விரோதிக்கிற கூட்டம். ஓய்வு நாளில் ஒரு பிளான் பண்ணிக்கிற ஒரு கூட்டம். இந்த பூமியை உண்டாக்கும் முன்னே ஓய்வு நாள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிளான் பண்ணி 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லிக்கிறத பார்க்கணும். சகோதரியே, வேண்டாங்க. அந்த மனநிலை வேண்டாம். அது பாவம், அது சிந்தனை வேஸ்ட்டு. கர்த்தருடைய அன்பு அங்கே கிடையாது. மனம் திரும்பிடுங்க. இந்த தினத்தில் நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொன்னீங்களப்பா. இந்த 1 யோவான் 2:15 பிரகாரமாய் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டு பெரிய காட்சியும் இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென்.